வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம ரயில்வே டிஜிட்டல் கிளாஸ் ரூம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ நிறைய பேர் பேட்ச் 3 எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பேட்ச் 3 பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நான் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த பேட்ச் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய லக் இருக்குது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்ம 999 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அப்பவே சொல்லியிருந்தேன் அடுத்த பேட்ச் வந்து 1999 இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம பண்ணலை. ஜஸ்ட் வந்து 100 rupees மட்டும் தான் நம்ம அதில் இருந்து கூட்டினோம். ஸோ தேர்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா ₹1299 தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸு, ரீசனிங், ஜிகே, சயின்ஸ் எல்லாமே வந்துடும். என்னெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்க போகுது, பிவைக்கு வந்து டெஸ்ட்டாக கிடைக்க போகுது, ப்ரீவியஸ்க்கு வந்து டெஸ்ட்டாக கிடைக்க போகுது. இது போக உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் அண்ட் அசைன்மெண்ட் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட்டு. இதையெல்லாம் தாண்டி 50+ மார்க் டெஸ்ட், 50+ மார்க் டெஸ்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அப் டு குரூப் டி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து NTPC வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் குரூப் டி வரும். ஸோ குரூப் டி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த 1299 இந்த ஃபீஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்ச் நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேட்சோட ஃபீஸ் வந்து கண்டிப்பாக 1999 தான், 2000 தான், எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ ஏன் இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எங்கள் டீமை வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. ஸோ செகண்ட் பேட்ச் பிரச்சனை கிடையாது. ஸோ தேர்ட் பேட்ச் வரும்போது நாங்கள் இதுக்குன்னு ஒரு ஃபேக்கல்ட்டி போட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ணணும், அவங்கள மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் 50 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எடுக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட 1 year ஆகும் உங்களை ஃபாலோ பண்ணி குரூப் டி எக்ஸாமில் வர்றதுக்கு 1 year ஆகும். சரியா? ஸோ அப்போ ஒரு பேட்சுக்கு இந்த 50 × 1000 50,000 வச்சு அந்த ஸ்டாஃபுக்கு எங்களால் என்ன பண்ண முடியாது, சேலரி வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு குவாலிட்டி நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபீஸ். ஸோ யாராவது இந்த தேர்ட் பேட்ச்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட் பேட்ச்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லி 50 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், எடுப்போம் ஒரு பேட்சுக்கு. அதுக்கு மேலே என்ன பண்ண மாட்டோம், எடுக்க மாட்டோம். ஸோ யாருக்காவது இந்த கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். 8248081621. ஸோ இந்த நம்பரை உங்களுக்கு கால் அட்டன் ஆகலை அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் என்ன பண்ணுவாங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ பேட்ச் 3யோட யாருக்கா ஜாயின் வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் 3யோட கிளாஸஸ் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறத நான் ரொம்ப டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கம்ப்ளீட் போர்ஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 16 வீக்காக நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், பிரித்து வச்சுருக்கோம். சரியா? ஸோ ஒவ்வொரு வீக்குக்கும் நமக்கு வந்து 5 days வந்து நம்ம கிளாஸ் நடக்கும். 5 days வந்து கிளாஸ் நடக்கும். சரியா? ஸோ மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் கிளாஸ் நடக்கும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ இந்த சாட்டர்டே பார்த்தீங்கன்னா பஃபர் டே. ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ணதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சண்டே பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், வீக்லி டெஸ்ட் எழுதணும். நீங்கள் என்ன பண்ணணும், வீக்லி டெஸ்ட் வந்து எழுதணும். இந்த 5 daysல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்டிடியூட் கிளாஸ் இருக்கும், ஒரு ரீசனிங் கிளாஸ் இருக்கும், ஒரு ஜிகே கிளாஸு, ஒரு சயின்ஸ் கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம இப்படி போவோம். மேக்ஸ் ரீசனிங் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சயின்ஸ் வந்து 2000, ஜிகே வந்து ஒரு கிளாஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரியா? ஆப்டிடியூட் ரீசனிங்காக இருந்தது அப்படின்னா இன்னைக்கு என்ன போர்ஷன்ஸ் எடுக்கிறாங்களோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் ஒன்று கொடுக்குறோம். அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி நம்மளோட ஆப் மாசா லேர்னிங் ஆப் இருக்கும். நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மாசா லேர்னிங் ஆப்பை நம்ம என்ன பண்ணிடுவோம், இன்ஸ்டால் பண்ணி பேட்ச் கோட்லாம் கொடுத்து உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். அந்த மாசா லேர்னிங் ஆப்பில் நீங்கள் என்ன சால்வ் பண்ணீங்களோ அதை வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எங்கள் மென்டார் டீம் என்ன பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களை வந்து ரெகுலராக வந்து மானிட்டர் பண்ணுறது தான் எங்களோட வேலை. கிளாஸஸ் ப்ளஸ் மானிட்டரிங் சிஸ்டம். அதுக்கு உங்களுக்கு இந்த ஃபீஸில் கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிகே அண்ட் சயின்ஸாக இருந்துச்சு அப்படின்னா
PYQ கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்றோம், டெஸ்டா ப்ரொவைட் பண்றோம். PYQ கொஸ்டின்ஸ் என்ன பண்றோம், டெஸ்டாவே நம்ம என்ன பண்றோம், ப்ரொவைட் பண்றோம். PYQ டெஸ்டா ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த சான்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும், அப்கமிங் வரக்கூடிய NTPC குரூப் டி எக்ஸாம்ஸ் என்ன பண்ண முடியும், கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். எக்ஸாக்ட் ரயில்வே எக்ஸாம் பேட்டர்ன்ல இருக்கும், எக்ஸாக்ட் ரயில்வே எக்ஸாம் பேட்டர்ன்ல இருக்கும். சரியா, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து ஒரு பிரேக் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4, வீக் 5லாம் முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் டெஸ்ட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். 50+ மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ஆப்லேயே வந்து கிடைச்சிரும். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கிடைச்சிரும், வீடியோஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். சரியா, ஸோ படிக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை. ஸோ யாரெல்லாம் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம், ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 hours நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 to 3 hours வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, தைரியமாக இந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஆஃப்லைன் கிளாஸ் வேணும், யாராவது ஆஃப்லைனில் வந்து படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா எங்ககிட்ட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது, மார்த்தாண்டம், கன்னியாகுமரி. யாராவது ஆஃப்லைனில் வேணும் அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து மந்த்லி 4000 வரும், வித் ஃபுட்டோட. உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10,000 வரும். ஸோ இதில் நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம். சரியா, ஸோ என்னோட கைடன்ஸில் 24/7 படிக்கலாம். ஸோ ரயில்வேக்குனே படிக்கிற பசங்க இங்கே இருக்கிறாங்க. திருச்சி, சேலம், மதுரையில் இருந்தெல்லாம் கூட என்ன பண்ணியிருக்காங்க, திருநெல்வேலி, அங்கே இதெல்லாம் பசங்க தங்கியிருக்காங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஹாஸ்டல் இருந்தாலும் உங்களை என்ன பண்ணிடுவோம், நம்ம அலோவ் பண்ணுவோம். சரியா, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேறு யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ப்ளீஸ் ஷேர் பண்ணி என்ன பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.